பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உளவுத்துறை தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. ஆர்டிகிள் 370 அந்த 370வது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது. அதை நீக்கிவிட்டார்கள். பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் இங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. திருமாவளவன் இப்ப பேசுறாரு, இந்து பெயரை வைத்துக் கொண்டு அவரை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நாடே துக்க அலையில் இருக்கு. இந்த நேரத்தில் திருமாவளவன் அரசியல் பேசுறாரு. ஆர்டிகல் 370 நீக்கிவிட்டால் அமைதி திரும்பிவிடும் என்று சொன்னீர்கள். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு காங்கிரஸ் 2004 இருந்து 2014 வரைக்கும் அந்த ஆட்சியில் எத்தனை கொலைகள் நடந்துச்சு, எத்தனை தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. ஒப்பிட்டு பார்த்தால் பாரத பிரதமருடைய நல்லாட்சியில் அப்படி நடந்திருக்கிறதா? 3 விஷயம்தான். 2017 பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரையில் 8 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2018 புல்வாமா அட்டாக்ல 40 பேர். அதை தாண்டி ஒரு பெரிய இழப்புன்னு இப்பதான் நடந்திருக்கு. அது கூட எப்போ ராணுவத்தினரை குறைத்து ஜனநாயகத்தின் மாண்பை நிலைநாட்டி முறையான தேர்தலை நிலைநிறுத்தி ஆளுநருடைய அந்த ஆட்சியை அகற்றி இவ்வளவு ஜனநாயகத்தை இவ்வளவு அரசியலமைப்பினுடைய உரிமைகளை மக்களுக்கு கொடுத்த பிறகு அதை பயங்கரவாதிகள் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, மதக்கலவரத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை திசை திருப்புவதற்கு இந்துக்களையாக பார்த்து பார்த்து கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் உங்களோடு இருக்கிறோம். அப்படி இஸ்லாமியர்களில் யாராவது மாற்று கருத்து இருக்குமேயானால் அவர்கள் இந்த பாரதத்தில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதை வெளிப்படையாக நாங்கள் சொல்லுகிறோம். ஒன்றிணைந்து நாம் இது அமைதி காக்க வேண்டிய நேரம். மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் பொழுது பாரத பிரதமரோடு 140 கோடி மக்களும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். பயங்கரவாத பாகிஸ்தானை, பயங்கரவாதம் எந்த மதத்தின் அடிப்படையில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அல்லது அவருடைய மதத்தை டார்கெட் பண்ணி பேசுவது என்பது சரியான நிலைப்பாடு கிடையாது. பாதிப்பில் சில பேர் பேசலாம், அதை நாம் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் மீளும் பொழுது இந்த நிலை மாறும். அதாவது மத்திய அரசு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருப்பதனால தான் இப்போ நான் சொன்ன இந்த 3 அசம்பாவிதம் தான் நடந்திருக்கிறது. 11 ஆண்டு கால ஆட்சியில், 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் 68 பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. யோசிச்சு பாருங்க, 68 பயங்கரவாத தாக்குதல் காங்கிரஸுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது. 10 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகள்ல 3 மிகப்பெரிய தாக்குதல் தான் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம். அதே வேளையில ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் ராணுவத்தை குவிக்க கூடாது. ஒரு சுற்றுலா பயணிகள் வரும் பொழுது சுதந்திரமா இருக்கணும் என்பதுதான் தவிர தொடர்ந்து திரும்புற இடம்லாம் ராணுவத்தை பார்த்தா அது எப்படி சுற்றுலாவா இருக்கும்? இருக்காது. அப்ப நம்ம அதெல்லாம் எளிமைப்படுத்துறதுனால தான் 2 கோடி பேர் சுற்றுலா பயணிகள் வராங்க. இதுல கொல்லப்பட்டதுல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது வெளிநாட்டு பயணிகள்லாம் ஏன் வராங்க? பாதுகாப்பாக இருக்கிறது என்று வந்திருக்கிறார்கள். ஏன்னா பாதுகாப்பை 10 ஆண்டு காலம் நிலைநிறுத்தி இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைமையிலான ஆட்சி மத்திய அரசு வந்த பிறகு. ஆனால் அதுலலாம் இல்லை. அதே நேரத்தில் எவ்வளவுதான் விழிப்போடு இருந்தாலும் இது போன்ற சில பயங்கரவாத சக்திகள் உள்ளே நுழைவது என்பதை தவிர்க்க முடியாது. அதையும் தடுப்பதற்கு கூடுதலாக திட்டமிடுகிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், பாகிஸ்தானிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஆனால் அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது, அவர்களுக்கான ஆடைகளை கொடுத்தது, இந்த இடத்தில் தாக்குதல் செய்ய வேண்டும், இல்லை இந்த இடத்துல ராணுவத்தினர் இருக்க மாட்டாங்க, இத்தனை மணி நேரத்திற்கு இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் துப்பு கொடுத்ததோ அதை பொட்டிய திட்டம் தீட்டியதோ நிச்சயமாக அது பாகிஸ்தானின் மூளையாக இருக்காது. அது பாரதத்தில் இருக்கிற அடிப்படைவாத பயங்கரவாதிகள் யாராவது நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை தேடி கண்டுபிடிப்போம். அது எந்த இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கு பழியாக அவன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இதற்கு பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்களுடைய வேரோடு சேர்த்து கருவறுப்போம். அது நிச்சயமா மத்திய அரசு செய்யும். அதுல நீங்க ஜாதியோ மதமோ பார்க்கக்கூடாது. அவன் இஸ்லாமிய பெயர் இருந்தாலும் இந்த தேசத்திற்கு எதிராக, இந்து மக்களுக்கு எதிராக, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு எதிராக செயல்பட்டால் அவன் இஸ்லாமியனும் அல்ல, இந்த பாரதத்தின் பிள்ளையும் கிடையாது. அவன் ஒரு துரோகி. துரோகியை என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக மத்திய அரசு செய்யும்.